ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, 4 மெழுகுவர்த்தி வந்து பொருத்தி வச்சிருக்காங்க. பொருத்தி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா, அதோட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மெழுகுவர்த்தியோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு. 2வது மெழுகுவர்த்தி பெயர் வந்து அமைதி. 3வது மெழுகுவர்த்தி பெயர் வந்து அறிவு. 4வது மெழுகுவர்த்தி பெயரோட நம்பிக்கை. இந்த மாரி 4 மெழுகுவர்த்தி வந்து வந்து பொருத்தி வச்சுட்டு போயிருந்தாங்க இருட்டறையில. வச்சுட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா, முதல் மெழுகுவர்த்தி வந்து காற்று அடிச்சோன்னே அது அமுந்துருது. அதுக்கு என்னது அன்பு வந்து அமர்ந்துருது. அடுத்து 2வது காத்தடிச்சோன்னே அமைதி என்கின்ற அந்த மெழுகுவர்த்தி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, காத்தடிச்சா நான் அமர்ந்திருவேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் அமர்ந்துருது. அப்போ பார்த்தீங்கன்னா 3வது மெழுகுவர்த்தி வந்து என்னதுன்னா அறிவு. அறிவு வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ லேசான காத்து அடிக்க இன்னும் பலமா காத்தடிச்சா நான் அமர்ந்துருவேனோ அப்படின்னு நினைக்கி, அந்த உடனே அது 3வது மெழுகுவர்த்தி அமஞ்சிருது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது மெழுகுவர்த்தி என்னது இருக்குன்னா, நம்பிக்கை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இருட்டு அறையில வந்து ஒரு சிறுவன் வந்து அந்த வாரான். வந்தோடனே பார்க்கான் 3 மெழுகுவர்த்தி அமஞ்சிருக்கு. ஆனா 4வது மெழுகுவர்த்தி மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிறுவன் வந்து கேட்கான், "உன்னோட பெயர் என்ன?" அப்படின்னு கேட்டோன்னே, அந்த மெழுகுவர்த்தி கேட்கான். அந்த மெழுகுவர்த்தி "என்னோட பேர் தான் நம்பிக்கை" அப்படின்னு சொன்னோன்னே, அந்த 4வது மெழுகுவர்த்திய வச்சு அந்த 3 மெழுகுவர்த்தியையும் எரிய வைக்கான். இதுலேருந்து என்ன புரியுது பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள், எந்த இது வந்தாலுமே நம்ம வந்து நம்பிக்கையை வந்து மட்டுமே வந்து இழந்து விடக்கூடாது. எது இழந்து விட்டாலுமே நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்த கதை மூலமா சொல்ல வராங்க.